ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கான்வர்சேஷன் தான். டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? మీరు జబ్బుపడ్డారా? మీరు జబ్బుపడ్డారా? మీరు அப்படின்னா உங்களுக்கு, ஜபுபட்டாரா அப்படின்னா உடம்பு சரியில்லையா. ஸோ మీరు ஜபுபட்டாரா அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை. అవును, నేను జబ్బుపడి ఉన్నాను. అవును, నేను జబ్బుపడి ఉన్నాను. అవును அப்படின்னா ஆமாம், అవును அப்படின்னா ஆமாம், నేను அப்படின்னா எனக்கு, ஜபுபடி உண்ணானு அப்படின்னா உடம்பு சரியில்லை. ஜபுபட்டாரா அப்படின்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறது. ஜபுபடி உண்ணானு அப்படின்னா உடம்பு சரியில்லை. అవును, నేను ஜபுபடி உண்ணானு அப்படின்னா ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு டாக்டர் கிட்ட போகணும். எனக்கு டாக்டர் கிட்ட போகணும். నాకు డాక్టర్ అవసరం ఉంది. నాకు డాక్టర్ అవసరం ఉంది. నాకు டாக்டர் அவசரம் உந்தி அப்படின்னா எனக்கு டாக்டர்கிட்ட போகணும். எனக்கு டாக்டர் கிட்ட போகணும். నాకు டாக்டர் அவசரம் உந்தி. டாக்டர் எனக்கு காய்ச்சலாக இருக்குது, ஃபீவராக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ டாக்டர் எனக்கு ஃபீவராக இருக்குது. డాక్టర్ నాకు జ్వరంగా ఉంది. డాక్టర్ నాకు జ్వరంగా ఉంది. జ్వరం அப்படின்னா காய்ச்சல். జ్వరంగా ఉంది அப்படின்னா காய்ச்சலாக இருக்குது. జ్వరంగా ఉంది. ஸோ டாக்டர் నాకు జ్వరంగా ఉంది அப்படின்னா டாக்டர் எனக்கு ஜுவரமாக இருக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? நேற்றை விட இன்றைக்கி எப்படி பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா டாக்டர். ஸோ ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னா இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, நேற்றை விட இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ హవ్ ఆర్ యూ ఫీలింగ్ టుడే அப்படின்னா ఈరోజు మీకు ఎలా అనిపిస్తుంది. ఈరోజు మీకు ఎలా అనిపిస్తుంది. ఈరోజు మీకు ఎలా అనిపిస్తుంది அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி. ఈరోజు அப்படின்னா இன்னைக்கு, మీకు அப்படின்னா உங்களுக்கு, ఎలా అనిపిస్తుంది அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ఈరోజు మీరు ఎలా అనిపిస్తుంది. యాక్చువల్గా எப்படி இருக்கீங்க அப்படின்னா బాగున్నారా, ఎలా ఉన్నారు, బాగున్నారా அப்படின்னு கேட்போம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இங்கே அவங்களோட హెల్త్ కండిషனை குறிக்குது. ஸோ அது ఈరోజు మీకు ఎలా అనిపిస్తుంది அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ఈరోజు మీకు ఎలా ఉంది. ఈరోజు మీకు ఎలా ఉందిன்னா எப்படி இருக்கு, இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ఈరోజు మీరు ఎలా ఉంది. அவ்வளவா சரியில்லை, அதாவது நாட் வெரி வெல் டாக்டர், அதாவது நாட் வெரி வெல் அப்படின்னு சொல்லுவோம்ல அவ்வளவா சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு అస్సలు బాగోలేదు. అస్సలు బాగోలేదు డాక్టర్ గారు. డాక్టర్ గారు அப்படின்னா గారు அப்படின்னா அவர்களே, டாக்டர் அவர்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டாக்டர் గారు அப்படின்னா டாக்டர் அவர்களே. అస్సలు బాగోలేదు డాక్టర్ గారు அப்படின்னா நாட் வெரி வெல் டாக்டர், அதாவது அவ்வளவா சரியில்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு అస్సలు బాగోలేదు డాక్టర్ గారు. అస్సలు బాగోలేదు డాక్టర్ గారు. அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள், அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. டெல் மீ அபவுட் இட் அப்படின்னு. ஸோ அதுக்கு సమస్య ఏమిండో చెప్పండి. సమస్య ఏమిండో చెప్పండి. చెప్పండిன்னா சொல்லுங்கள், ఏమిండోன்னா என்கிட்ட, సమస్యன்னா அதை பற்றி. ஸோ సమస్య ఏమిండో చెప్పండి அப்படின்னா அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள், அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள், அதாவது டெல் மீ அபவுட் இட். సమస్య ఏమిటో చెప్పండి. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குது அப்படின்னா தலைநொப்பி. ஸோ నాకు தலைநொப்பி ఉందండి. ஸோ నాకు தலைநொப்பி ఉందండి அப்படின்னா எனக்கு தலைவலியாக இருக்குது டாக்டர், எனக்கு தலை வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు தலைநொப்பி ఉందండి. నాకు தலைநொப்பி அப்படின்னா தலைவலி, నాకు அப்படின்னா எனக்கு, ఉందండిன்னா இருக்குது. నాకు తలనొప్పి ఉందండి.
அப்புறம் உங்கள் தொண்டை எப்படி இருக்கு? இது வந்து டாக்டர் கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் தொண்டை எப்படி இருக்கு? தொண்டை எப்படி இருக்கு? మరి మీ గొంతు ఎలా ఉంది? మరి మీ గొంతు ఎలా ఉంది? మరి அப்படின்னா அப்புறம். మరి మీ గొంతు ఎలా ఉంది அப்படின்னா அப்புறம் உங்கள் தொண்டை எப்படி இருக்கு? அப்புறம் உங்கள் தொண்டை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு మరి మీ గొంతు ఎలా ఉంది? మరి அப்படின்னா அப்புறம், மீ அப்படின்னா உங்கள், గొంతు அப்படின்னா தொண்டை, ఎలా ఉందిன்னா எப்படி இருக்கு. ஸோ டாக்டர் வந்து கேட்குறாங்க మరి మీ గొంతు ఎలా ఉంది அப்படின்னு. ஸோ அதுக்கு பேஷண்ட் வந்து அது கொஞ்சம் வலிக்குது, அதாவது பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்குல வந்து కొద్దిగా నొప్పిగా ఉందండి, కొద్దిగా నొప్పిగా ఉందండి. కొద్దిగా அப்படின்னா கொஞ்சம். ஸோ కొద్దిగా నొప్పిగా ఉందండి அப்படின்னா வலியாக இருக்கு. ஸோ కొద్దిగా నొప్పిగా ఉందండి அப்படின்னா அது கொஞ்சம் வலியாக இருக்கு, வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு కొద్దిగా నొప్పిగా ఉందండి. ஸோ டாக்டர் வந்து கேட்குறாங்க మరి మీ గొంతు ఎలా ఉంది, அப்புறம் உங்கள் தொண்டை எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு பேஷண்ட் வந்து அது கொஞ்சம் வலிக்குது, தெலுங்குல வந்து కొద్దిగా నొప్పిగా ఉందండి, அது கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு కొద్దిగా నొప్పిగా ఉందండి. அப்புறம் டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு இருமல் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. మీకు దగ్గు వస్తుందా? మీకు దగ్గు వస్తుందా? దగ్గు அப்படின்னா இருமல். ஸோ మీకు దగ్గు వస్తుందా அப்படின்னா வருதா. మీకు அப்படின்னா உங்களுக்கு. ஸோ మీకు దగ్గు వస్తుందా அப்படின்னா உங்களுக்கு இருமல் வருதா. మీకు దగ్గు వస్తుందా. அதுக்கு பேஷண்ட் ஆன்சர் பண்ணுறாங்க ஆமாம் எனக்கு இருமல் வருது. అవును నాకు దగ్గు కూడా వస్తుంది. అవును அப்படின்னா ஆமாம். ஸோ நாக்கு அப்படின்னா எனக்கு, దగ్గు அப்படின்னா இருமல், దగ్గు கூட அப்படின்னா இருமல் கூட வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு దగ్గు கூட వస్తుంది அப்படின்னா வருது. అవును నాకు దగ్గు కూడా వస్తుంది அப்படின்னா ஆமாம் எனக்கு இருமலும் வருது. நெக்ஸ்ட்டு டாக்டர் கேட்குறாங்க நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உடம்புல தெம்பில்லாத மாதிரி வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. మీకు నీరసంగా ఉందా? நீரசம்கா அப்படின்னா ஃபீல் பண்ணுறீங்களா, வீக்காக இல்லைன்னா உடம்புல தெம்பில்லாத மாதிரி, அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ మీకు நீரசంగా ఉందా, அதாவது நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, உடம்புல தெம்பில்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు నీరసంగా ఉందా. அதுக்கு பேஷண்ட் ஆன்சர் பண்ணுறாங்க ஆமாம் நான் ரொம்ப சீக்கிரமாகவே சோர்ந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆமாம் நான் ரொம்ப சீக்கிரம் சோர்வாயிடுறேன் அப்படின்னு தெலுங்குல சொல்கிறதுக்கு అవును నేను చాలా త్వరగా అలసిపోతున్నానున్నా సోర్వాయిడ్రెన్. త్వరగా அப்படின்னா சீக்கிரமா, అవును నేను చాలా அப்படின்னா ரொம்ப. ஸோ நான் ரொம்ப சீக்கிரமாக சோர்வாயிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு అవును నేను చాలా త్వరగా அலசிపోతున్నాను. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் டெம்பரேச்சரை பார்க்கலாம். ஃபீவர் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க உங்கள் டெம்பரேச்சர் பார்க்கலாம் அப்படின்னா మీ టెంపరేచర్ చూడనివ్వండి. உங்கள் டெம்பரேச்சரை பார்க்கலாம் அப்படின்னா మీ టెంపరేచర్ చూడనివ్వండి. உங்கள் டெம்பரேச்சர் 100 டிகிரி, அதாவது 100 டிகிரி 101 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபாரன்ஹீட்டில். ஸோ அதுக்கு தெலுங்குல வந்து మీకు 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ఉష్ణోగ్రత ఉందండి. ఉష్ణోగ్రత அப்படின்னா சூடு. మీకు 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ఉష్ణోగ్రత ఉందండి. మీకు 100 டிகிரி ஃபாரன்ஹீட் உஷ்ணோகிரத ఉందండి அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது,
உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் அப்படின்னா ஜுவரம், இருக்கு அப்படின்னா உந்தி. ஸோ மீக்கு ஜுவரம் உந்தி, மீக்கு ஜுவரம் உந்தி அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு. மீக்கு ஜுவரம் உந்தி. கவலைப்படாதீங்க, இந்த மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் சொல்கிறாங்க, కవలపడాదీంగా இந்த மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. చింతించకండి, ఈ మందులు వాడి విశ్రాంతి తీసుకోండి. విశ్రాంతి తీసుకోండి. చింతించకండి, ఈ మందులు వాడి విశ్రాంతి తీసుకోండి. ஸோ చింతించకండి அப்படின்னா கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ఈ మందులు వాడి அப்படின்னா இந்த மருந்தை சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு விஸ்ராந்தி தீசுக்கோண்டி, விஸ்ராந்தி தீசுக்கோண்டி அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க. கவலைப்படாதீங்க, இந்த மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு చింతించకండి, ఈ మందులు వాడి విశ్రాంతి తీసుకోండి. பேஷண்ட் வந்து அதுக்கு சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரேனண்டி, சரேனண்டி அப்படின்னா சரிங்க, சரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சரேனண்டி, சரேனண்டி. டாக்டர் சொல்கிறாங்க, அடுத்த வாரம் செக்கப்க்கு வாங்க, அடுத்த வாரம் చెకప్కి வாங்க. చెకప్ కోసం వచ్చే వారం మళ్ళీ రండి. చెకప్ కోసం వచ్చే వారం మళ్ళీ రండి. చెకప్ కోసం அப்படின்னா செக்கப் கோசம் அப்படின்னா செக்கப்க்கு வாங்க. வச்சே வாரம் மல்லி ரெண்டின்னா அடுத்த வாரம். ஸோ அடுத்த வாரம் செக்கப்க்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு செக்கப் கோசம் வச்சே வாரம் மல்லி ரெண்டி. செக்கப் கோசம் வச்சே வாரம் மல்லி ரெண்டி. ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். వస్తానండి, థ్యాంక్ యూ డాక్టర్ గారు. వస్తానండి, థ్యాంక్ యూ డాక్టర్ గారు. వస్తానండి அப்படின்னா வரேங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர் காரு அப்படின்னா ரொம்ப நன்றி டாக்டர் அவர்களே அப்படின்னு சொல்கிறது. வஸ்தானண்டி, தேங்க்யூ டாக்டர் காரு, ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். ஸோ அவ்வளோதாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன், ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம்.